ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தொண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், பீர்க்கங்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள்லேயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் காமிச்சுன்னு வந்துருக்கேன். சம்பவம் ரொம்ப சேசிங்காக இருக்குது என்னோட லைஃப். இப்போ நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹார்ட் டைமாக இருக்குது. தயவுசெய்து கர்மா ரொம்ப பவர்ஃபுல்லானது. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேனோ தெரியல, நான் ரொம்ப கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கேன். தயவுசெய்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சொல்கிறேன், தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணாதீங்கோ. அது திருப்பி உங்களுக்கு அடிக்கும் போது பெரிய லெவலில் அடிக்கிறது. தயவுசெய்து மனசறிஞ்சு யாருக்கும் தப்பு பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்தே என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை யாருக்காவது பண்ணிட்டே இருக்கிற ஒரு பர்சன். குரங்கு படல் ஓட்டின்ட்டு சைக்கிள் ஓட்டின்னு போய் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். முடிஞ்ச மட்டும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான சில ஹெல்ப்னால தான் எனக்கு நான் 11th படிக்கிறச்ச பிரசிடென்ட் கைட் அவார்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையிலேருந்து நான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான். யாராவது ஹெல்ப்னா முன்னிண்டு போய் பண்ணி நிறைய நேரங்கள்ல மூக்கோட பட்டுண்டு வந்திருக்கிற காலங்கள் நிறைய உண்டு. அவமானப்பட்ட நேரங்கள்லாம் நிறையாவே உண்டு. பட் அதுக்குண்டான பலன் என்னவோ நான் அதை அனுபவிப்பேன். ஸோ தட் இஸ் டிஃபரெண்ட். தெரிஞ்சு யாரும் எந்த தப்பும் பண்ணாதீங்கோ. கர்மா ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ இன்னைக்கு உண்டான தலிகை நான் இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்கோ. எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்துன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கோ. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரவா பொங்கல், நார்மல் பொங்கல், இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் பழைய காலத்து ஒரு ரெசிபி. இது சுட்ட கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுது. இந்த தேங்காய் பொடின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் பீனட் வச்சு பண்ணுறது. இது கார்லிக் வச்சும் பண்ணலாம், வித்தவுட் கார்லிக்கும் பண்ணலாம். இது வித்தவுட் கார்லிக் பொடி. வெங்காயம் சேர்த்துன்றலாம். இன்றைக்கி உண்டான லஞ்ச் மெனுக்கு என்னென்ன காயெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன்னு பார்த்தாக்கா, உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன், அப்புறமா பீர்க்கங்காய் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், தொண்டைக்காய் கட் பண்ணிட்டுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய், தக்காளி, அப்புறமா பெரிய கத்திரிக்காய். இதெல்லாம் தான் இன்றைக்கி வச்சு தலிகை இருக்க போகிறது. வாங்கோ என்ன பண்ண போகிறேன்றது கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஈரைக்காய் ஆலுகடை சாம்பார் பண்ணுறதுக்கு நான் இப்போ இந்த கப்பால், ரொம்ப சின்ன கப்பால் தான் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப பருப்பு ஜாஸ்தி வேண்டாம், அதனால் இதை இப்போ அலம்பிட்டு இதை ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சிடலாம். ஸோ பருப்பு அலம்பி எடுத்துட்டாச்சு. 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதோட தக்காளியும் சேர்த்து போட்டுடலாம். வேறு எதுவுமே போட வேண்டாம். உருளைக்கிழங்கு நான் தனியாக மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி எடுத்துப்பேன். கரைஞ்சிடும் குக்கரில் போட்டாக்கா. ஏன்னா பருப்பு வேகிறதுக்கு 2 சவுண்டு எக்ஸ்ட்ரா விடுவோம். ஸோ நான் மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி எடுத்துப்பேன். அதை உருளைக்கிழங்கு மைக்ரோவேவ் பவுலில் போட்டுன்ட்டேன். இதுக்குண்டான உப்பை போட்டுட்டுடலாம். காரணம் என்னென்னா, உப்பு உருளைக்கிழங்குக்குள்ளே இறங்கினா தான் சாம்பாரில் கிடைக்கிறச்ச ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சாம்பார் பார்த்தேன்னாக்கா ஒன்று ஒரு மெத்தடில் பண்ணுறேன். எண்ணெயில் குழம்பு பொடி வறுத்துக்கிறதா இருக்கட்டும், குழம்பு பொடி, சாம்பார் பொடி அரைச்சி விட்றது எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். சாம்பாருக்கு தேவையான சாமான்கள்லாம் புளி கரைச்சுன்ட்டேன், ஈரைக்காயை கட் பண்ணி எடுத்துன்ட்டேன். உருளைக்கிழங்கு பாருங்கோ, மைக்ரோவேவில் நல்லா போட்டு வெந்துடுத்து. இதுக்கு மேலே வெந்தால் கரைஞ்சிரும். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சாம்பார் பவுடர், நாட் குழம்பு பொடி, சாம்பார் பவுடர், மஞ்சப்பொடி, உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் சுட்ட கையோடு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயத்தை தாளிச்சு கொட்டிக்கலாம்.
ஈரைக்காய் வதங்கி எடுத்துனாக்கா சாஃப்டாகிடும். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இதே பாத்திரத்துலேயே பண்ணி அப்படியே சர்வ் பண்ணலான்னு நினச்சா கொடராட்டணும் சுற்றுறது இது ஆக்சுவலாக. கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். இப்போ நம்ம சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிட்டுலாம். புளிஜலம் ஆட் பண்ணிட்டோம், குழம்பு பொடியை சாம்பார் பொடி ஆட் பண்ணியாச்சு, உப்பு ஆட் பண்ணியாச்சு. இந்த உப்பு காரம் மஞ்சள் பொடி காரப்பொடி எல்லாம் வந்து காயில் இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறமா நம்ம பருப்பு தக்காளியும் சேர்த்து வேக வச்சதை எடுத்து இதோட சேர்க்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வெந்துருத்து. தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே அதில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த சாம்பாரை திறந்து இதை சேர்த்துடலாம். நேற்றுக்கு அரைச்சி விட்டு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி போட்டு பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சாம்பார் பொடி குழம்பு பொடி எல்லாமே தனித்தனியாக நான் வந்து அரைச்சதெல்லாம் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். யாருக்காவது வேணும்னா போய் பாருங்க. ஒரு சாம்பாரும் ஒரு மெத்தடுமே வேறு வேறு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதை இப்போ கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கொதித்து அந்த கையோடு நம்ம கொத்தமல்லி தழை போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஆலுகடை ஈரைக்காய் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும். சாம்பார் நல்லா கொதித்து ரெடியாக எடுத்து செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா தக்காளி உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் எல்லாம் போட்டு அசத்தெல்லாம் ரெடியாக எடுத்து இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதை நம்ம கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வாசனைக்கு போட்டாச்சு. கொஞ்சம் எப்பயுமே பாருங்க, வெளியிலையுமே வந்து அப்படி மேலே அப்படி வீடியோக்கு போடுறது மட்டும் இல்லை, எப்பயுமே இந்த கொத்தமல்லி தழை வந்து உள்ளே போய் இறங்கினா தான் அந்த வாசனை நல்லா வரும். இப்போ நம்ம சாம்பாரை ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சிடணும், ஏன்னா வாசனை போயிடும். ஸோ நமக்கு இப்போ உருளைக்கிழங்கு பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி. நெக்ஸ்ட்டு சாதத்தை வச்சுட்டு தொண்டைக்காயை வந்து பொடி போட்ட காய் பண்ணிடலாம். ஒரு கையில் இது செல்ஃபோனை வச்சுட்டு குக்கரை மூடினா கோஆர்டினேஷனே இருக்க மாட்டேங்கிறது. ஸோ சாதமும் வச்சாச்சு. வறுத்துக்கிறதுக்கு சாமான் எடுத்துட்டேன். தொண்டைக்காய் பெருங்காயம் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் குத்தின்ட்டேன் வானலியில். எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு. கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கருவேப்பிலை வத்த மிளகாயை போட்டுடலாம். இந்த உப்பு போட்டுடுறேன் இதோட. இதுக்கப்புறமா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறதோ அவ்வளோக்கு எவ்வளோ காய் நல்லா வேகும். ஸோ நல்லாவே தொண்டைக்காய் வதங்கி எடுத்தோம்.
சாதமே இன்னும் சமையலே ரெடி ஆகலை. அதுக்குள்ளே எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பாடு போடுன்னு 4 நாளாக பண்ணுறா. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, நிஜமாகவே முடியல என்னால். ஸோ இந்த ஷேங்காய் பொடின்னு சொல்லிட்டு பெங்களூரில், தட் இஸ் கர்நாடகாவில் பீனட் வச்சு பண்ணுறது. இது கார்லிக் வச்சும் பண்ணலாம், வித்தவுட் கார்லிக்கும் பண்ணலாம். இது வித்தவுட் கார்லிக் பொடி. நான் வந்து இந்த பொடி, ஃப்ளாக்ஸ் சீட் பொடி, இதெல்லாமே உங்களுக்கு நான் வந்து தனியாக ஒரு நாள் இதெல்லாம் காலி ஆகட்டும் செஞ்சு காட்டுறேன். இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுப்பா இந்த ஊரில், தோசைக்கும் தொட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி காயிலெல்லாம் பொடி மேலே வந்து போடுறதுக்கு வந்து மேல் பொடி போடுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். அதோட அந்த பீனட் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இதுக்கு தேங்காயும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி வாசனைக்கு இது போட்டு 2 பெரட்டுனா போகிறோம். ரொம்ப இது பண்ணணும்ல, அந்த சூட்லேயே வந்து அந்த பொடியோட வாசனை காயில் இறங்கிடும். ஸோ நமக்கு பொடி போட்ட தொண்டைக்காயும் ரெடி ஆகிடுத்து. கத்திரிக்காயை முதல்ல சுட்டுன்றலாம். அதில் லேசாக எண்ணெய் தடவிக்கணும். ஸோ நான் சுட்டு வச்ச கத்திரிக்காயை நல்லா மேலே வந்து அந்த இதெல்லாம் எடுத்துட்டேன், தோல்லாம். உள்ளே வந்து பூச்சி எதுவும் இல்லாமல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். புளி ஜலத்தை கரைச்சின்ட்டேன். இந்த புளி ஜலத்தில் வந்து இதை போட்டு நல்லா இப்படி கசக்கி இது பண்ணிடலாம், கரைச்சுன்றலாம் இதில். அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு தாளிப்பு பண்ணினாலே இந்த புளி கொஸ்து வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரவா பொங்கல், நார்மல் பொங்கல், இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் பழைய காலத்து ஒரு ரெசிபி. இது ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜலத்தை வந்து சாம்பாருக்கு எடுத்துட்டேன். 2வது ஜலம் வந்து புளி கரைச்ச ஜலத்தை தான் வந்து இதுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஸோ ரொம்ப புளிப்பு இருக்காது. கத்திரிக்காய் கொஸ்து வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிப்பேன். ஸோ அதனால் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கொஞ்சம் குத்திக்கிறேன். நம்ம கடுகு ஜீரகத்தை தாளிச்சிக்கலாம். பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிக்கிறது. இதுக்கு கொஞ்சம் பெருங்காய வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதே போல் ஒரு 2 வத்த மிளகாயை கிள்ளி போட்டுருக்கேன். காரம் எப்படி வேணுமோ அவாவா அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம நல்லெண்ணெயில் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா அந்த புளியோதரையோட அந்த ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி. இது வந்து நாங்கள் திருப்பதியில் மலை மேலே வந்து ஒரு மடத்தில் தங்கியிருந்தோம். அந்த மடத்தில் இது பண்ணி போட்டிருந்தா என் பொண்ணு அப்படி விரும்பி சாப்பிட்டா. நான் தான் சொன்னேன், இதெல்லாம் ஆற்றுல பண்ணால் தொடக்கூட மாட்டியே அப்படின்னு. இப்படியெல்லாம் நீ பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, இனிமேல் நீனும் ஆற்றுலேயே பண்ணு அப்படின்னா. அதுலேருந்து ரெகுலராக பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் வந்து கத்திரிக்காயை சுட்டு மசித்து புளி ஜலத்தோடு கரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நீர்க்கவும் பண்ணலாம். நான் ரொம்ப நீர்க்க பண்ணலை, கொஞ்சம் தொட்டுக்கிற கன்சிஸ்டன்சியாக தான் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கணும். புளி வந்து பச்சை வாசனை போகணும். இதுக்குண்டான உப்பையுமே போட்டுருலாம். கொதிக்கட்டும். லேசாக இப்போ தான் கொதி வருது. இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழையும் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 2 மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ண வேண்டிதான். நமக்கு சுட்ட கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுது. இன்றைக்குண்டான தளிகை ரெடி ஆகிடுத்து. பறக்க தளிகை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சாம்பார், உருளைக்கிழங்கு ஈரைக்காய் சாம்பார், அதுக்கப்புறமா சுட்ட கத்திரிக்காய் போட்டு கொஸ்து பண்ணியிருக்கேன். தொண்டைக்காய் பொடி போட்டு தேங்காய் போட்ட காய், சுட சுட சாதம். ஸோ இன்றைக்குண்டான தளிகை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.